சங்க படைப்புகள் வெறும் கற்பனை படைப்புகள் அல்ல, அவை மனித பட்டறிவின் முழு வெளிப்பாடுகள். சங்க இலக்கியங்கள் இனம், மொழி, மதம் கடந்தவை, இயற்கையோடு இயைந்தவை, உலகத்தோடு ஏற்கும் பொது கருத்துக்கள் உடையவை, மக்கள் சிறப்புடன் வாழ ஏற்ற கருத்துக்கள் மொழிபவை. பண்பாடு கலை சங்க படைப்புகள் வெறும் கற்பனை படைப்புகள் அல்ல, அவை மனித பட்டறிவின் முழு வெளிப்பாடுகள். அறிவுடன் பொருந்தி வருவன, அறத்தோடு நிலையாய் நிற்பன. அவை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், பிறன்மனை நோக்காப் பேராண்மை முதலிய பண்பாட்டு நெறிமுறைகளையும் வெளிப்படுத்துகின்றன. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என உலக மக்களை ஒன்றிணைத்து உருவாக்கிய உயர் சிந்தனை மிக்கது புறநானூறு. அஃது உரிமைக்கு உறவுகோல் ஊன்றுவது பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என திருக்குறள் உலகுக்கு எடுத்துரைக்கிறது. அது அக்கட்பண்பில்லாதவரை மரம் என பழிக்கிறது. இவையெல்லாம் தமிழுக்கே உரிய விழுமிய சிந்தனைகள். தமிழ் சான்றோர் மொழியை இயல், இசை, நாடகம் என பிரித்து வளமடையச் செய்தனர். மேலும் எளிய குடிமைகனையும் குடிமகளையும் காப்பிய தலைவர்களாக்கி காப்பியம் படைத்தனர். குடிமக்கள் காப்பியமான சிலப்பதிகாரம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்னும் அறநெறியை உலகாள் ஓர்க்கு உணர்த்துகிறது. இன்னும் கூறும் கலைநுட்பச் செய்திகள் சங்ககால தமிழர்களின் கலை இலக்கிய தனித்தன்மைகளுக்கு சான்றுகளாக திகழ்கின்றன. தொல்காப்பியர் கூறும் எழுத்து பிறப்பு முறைகள் மொழி நூலாரையே வியப்பில் ஆழ்த்துகின்றன. இன்றைய மொழியில் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்பார் முனைவர் எமினோ. எக்காலத்துக்கும் பொருந்தும் மொழியியல் கோட்பாடுகளை வகுத்த தமிழர்தம் மொழித்திறம் ஆராயத்தக்கது. ஒரு மொழிக்கு 33 ஒலிகள் இருந்தாலே போதும் என்பர். ஆனால் தமிழோ 500 ஒலிகளைக் கொண்டுள்ளது. இதுவே மனித உணர்வுகள் அனைத்தையும் எண்ணியவாறு வெளிப்படுத்த போதுமானது என்பர் மொழிநூலார். தமிழ் மொழி கால புதுமையை பெறத்தக்க வல்லது, கணினி பயன்பாட்டிற்கும் ஏற்றது. இவ்வாறு செம்மொழிக்கான 16 கோட்பாடுகளும் முற்றிலும் பொருந்துமாறு அமைந்த ஒரே மொழி தமிழ் மொழி. இவ்வருஞ்சிறப்புமிக்க தமிழைச் செம்மொழி என அறிவித்தல் வேண்டும் என்ற முயற்சி 1901 தொடங்கி 2004 வரை தொடர்ந்தது. நடுவணரசு 2004 அக்டோபரில் தமிழைச் செம்மொழியாக ஏற்பளித்தது.